ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் ரியாக்ஷன். ஸோ இப்போ புதுசா யார் வந்திருக்காங்கன்னா எங்க அம்மா வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா தளபதிக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ அவரோட கடைசி படம்ன்றனால அதுக்கான அவரோட ட்ரிபியூட்டுக்கு அம்மா வந்து ஒரு நானும் கலந்துக்கிறேன்டா அப்படின்னாங்க. யாரா இருந்தாலும் வெல்கம் பண்ணுவோம். அண்ணனோட கட்சிக்கும் சரி, பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி நாங்க வெல்கம் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட். எந்த சாமி கும்பிட்டாங்க தெரியல, எல்லாரும் காலையில ஈரோட்ல ஸ்பீச் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ரீச் யூடியூப் எல்லாமே சென்சேஷனா இப்போ போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நாங்க வெளில போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டோம். ஸோ அதான் இப்போ என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேரு வரலாறு அந்த ரியாக்ஷன் தான். ஸோ அம்மா என்ஜாய் பண்ண போறாங்க. அவங்களோட சொல்லுங்க, சீடவே பாட்டு கேட்டலாம். 3 எழுத்தில்னு ஆரம்பிக்கும்னு என் பையன் சொன்னான். எம்ஜிஆர் 3 தான், அதே மாதிரி விஜய் 3 தான். அதுக்காக வரலாறுனால அவர் பேரு 3 எழுத்து மந்திரம்னா எங்க அம்மா ஏதோ அரசியல்ல லிங்க் பண்றாங்க. இது வந்து கண்டென்ட் வந்து எங்கேயோ போகுது. நம்ம பாட்டை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். 3, 2, 1 here we go. என் நெஞ்சில் குடியிருக்கும் ப்ரோமோ இதே மாதிரி தான். ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் எழுதியிருக்காங்க. தரமானவன் உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே கட்சிக்கு அப்புறம் உனக்கே ஒரு யுத்தம் இனியே. உயிரே உடலாக்க துளியே வருவேன் ஒரு பக்க துணையே. உயிரின் உயிரே அழியாது வாலின் கதையே. முடியாது ரத்தக்கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு. பயங்கரமா இருக்கு. தளபதி தளபதி இவன் பெரியோரங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயத்தல கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே. இவன் புகழழியாதே, சிங்கம் இறையாகாதே. கோழி மாலைகள் எல்லாமே வருது. எங்கு போன போதும் போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையா தெரிக்கும். அந்த சந்தோஷம் நாங்கள் சரி. அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு. தமிழ் மண்ணின் தரமானவன். எனக்கு விசில் அடிக்க தெரியாதே, விசில் அடிக்க முடியலையே.
பரவாயில்ல தியேட்டர்ல எனக்கு பதில் 2 பேரும் விசில் அடிப்பானுங்க. நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அடிப்பாங்க. ஆமா. அண்ணி வந்து இறங்கி செஞ்சிருக்காரு. அனில் ருத் அப்படின்னு அடிக்கடி போடுவாங்க. அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே என் நண்பனை இப்ப திருப்பி நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அப்பவும் அழகு, இப்பவும் அழகு, எப்பவும் அழகு. இதுல நடுநடுல டான்ஸ் பயங்கரமா ஆடுறாருன்னு இருக்குமா, அதுக்கு வந்து ஒரு மீம் ரெஃபரன்ஸ் இருக்கும். மாஸ்டா அல்ல டீ குடிச்சே உங்க அண்ணன் வளர்த்தாருன்ற மாதிரி டான்ஸ் ஆடியே எங்க அண்ணன் வந்து நம்ம எல்லாரையும் வளர்த்தாரு. ஒரு ஜெனரேஷனாவே அவரோட டான்ஸுக்கும் அவரோட ஃபைட்டுக்கும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்குமே வந்து எத்தனையோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ பேர் பார்த்தோன்னே சிரிப்பு வரும். அதெல்லாம் வந்து நம்மளே அறியாம அப்படியே ஒரு ஸ்மைல் வந்துடும். அது வந்து இவங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு பிடிக்குது அப்படின்னா, நண்பரை வந்து நான் இவங்களை வயிற்றுல வச்சிருக்கும் போதே அவரோட போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி சும்மா அப்படியே தியேட்டர்ல பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு கொண்டாடின காலங்கள் அப்படியே போலாம் பின்னாடி. 28 வருஷம் எல்லா குட்டிஸ் அப்படிதான். எந்த ரைம்ஸ் கேட்டு வளர்றதை விட கேட்டா அப்படியே உட்காந்துடுறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு டைம்ல ஒரு பாட்டுக்கு ஒவ்வொரு குழந்தை வந்து ஃபேன் பண்ணதை நாங்களே பார்த்திருக்கோம். வெறித்தனம் சாங் எல்லாம் ஒருத்தன் கேட்டாதான் சாப்பிடுவேன் ஒருத்தர் இருந்தான். அப்புறம் நான் ரெடி தான் அப்படிதான் இருந்தான். இப்ப லாஸ்டா அந்த இதுல வாரிசு படத்துல வந்த அந்த பாட்டுக்கும் அப்படிதான் இருந்தானுங்க. இப்போ ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்குமே ஒரு சில பாட்டு அது ஏதோ விளையாடிட்டு இருக்கும் குழந்தை டக்குன்னு போட்டோன்னே எல்லாத்தையும் போட்டு அப்படியே டிவி கிட்ட போயிட்டு ரஞ்சிதமே பாட்டுக்கெல்லாம் நீங்களே குழந்தைங்கள அப்படிதான் பண்ணுவீங்களா? வந்து வேற லெவல்ல தூங்க மாட்டானுங்க. தியேட்டருக்கு கூட்டிட்டு போனா கை தட்டி பாப்பானுங்க அப்பவே. இப்ப அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அணி அண்ணா வந்து இதுல லைட்டா ஏதோ அண்ணா எனக்கு கொஞ்சம் நானும் வரேன்ற மாதிரி பேக் சைடுல பேசி ஆகணும். அந்த மேக்கிங் வீடியோ பண்ணாங்க. விஷுவல்ஸோட மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பர். சோ இதுதான் படத்துல வருமானன்றதும் ஒரு டவுட்டா இருக்கு. ஒரு சில ஏதோ எப்படியுமே வந்து முக்காவாசி வந்து படத்துல வரதான் இவங்க வந்து அந்த ப்ரோமோ வீடியோஸ்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வந்திருக்கு. சோ இதுவும் அந்த அதே விஷுவல்ஸ் வந்துன்னா தரமா இருக்கு. ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டா பயங்கரமா சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கு. போக்கிரி எல்லாமே வேட்டைக்காரன் எல்லாமே வந்தது. லைன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. செதுக்கிட்டாரு அப்படியே. இது வந்து படத்துக்கான பாட்டா இல்ல அவரோட பார்ட்டிக்கான பாட்டான்னு தெரியல. எல்லாத்துக்கும் அப்படியே பொதுவா எனக்கு தெரிஞ்சு ஒரு எலிவேஷன் ஏத்த ஒரு இதுவா இருந்தது. திருப்பியும் சொல்றேன், எம்ஜிஆருக்கு பொருந்தின பாட்டு மாதிரியே என் நண்பருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பொருந்தது பாருங்க. அது அரசியல்லையும் பொருந்தது, சினிமாலையும் பொருந்தது பாருங்க. அவ்வளவு அவருக்கான பார்ட்டிக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், படத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அண்ணன் இனி நம்ம நாட்டை அப்படியே நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் நம்புறோம். சரி, விடைபெறேன் நானு. நாங்களும் எங்க கருத்தெல்லாம் பதிவு பண்ணியாச்சு. அம்மா வழி அமைச்சாச்சு. சோ எண்டு கார்டு போட வேண்டியதான். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சதா பிடிக்கலான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் போய் பாட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நாங்க இப்ப போய் திருப்பி லூப் போட்டு கேட்டுனே இருப்போம். ஹெட்போன் போட்டு கேட்டாதான் இன்னும் கொஞ்சம் வெறியா இருக்கும். அதை பண்றோம். நீங்களும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப், உங்கள் மஜி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஎம் ரியாக்ஷன்ஸ். டாடா, பை பை, see you, goodbye and love you all.